மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் வந்து ரஞ்சினி ஸ்ரீஜே. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்குது, ஹாப்பி கிச்சன் பை ரஞ்சினி ஸ்ரீஜே. எல்லாரும் அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து எக் மஞ்சூரியன் வீடியோ தான். வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் சஜஷன்ஸுமே வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்காக நான் இங்கே 5 எக்கு தான் எடுத்திருக்கேன். உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைவோ எடுத்துக்கோங்க. அதுலேக்கு கொஞ்சம் உப்பு, அப்புறமா வந்து 1/2 டீஸ்பூன் பெப்பர் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நம்ம பாயில் பண்ணணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு கேக் டின் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட இந்த மாதிரி இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் க்ரீஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு பீட் பண்ண வச்சது ஊற்றி ஒரு இட்லி தட்டில் இல்லைன்னா ஒரு ஸ்டீமர்லேயே வந்து ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். நான் இங்கே இட்லி தட்டு தான் எடுத்திருக்கேன். மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கணும். இங்கே 15 நிமிஷம் கழிஞ்சு இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சின்னதாகவோ பெருசாகவோ கட் பண்ணிக்கோங்க. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. பேட்டர் ரெடி பண்ணுறதுக்காக நான் ஒரு பவுலில் 1/4 கப் மைதா மாவு, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், அப்புறமா 1 ஸ்பூன் சில்லி பவுடர், கொஞ்சம் உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். இங்கே பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இனி ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற எக்கு பீஸ் வந்து அந்த பேட்டரியில் முக்கி ஒன்றா போட்டு பொரிச்செடுக்கலாம். அதிகமாக போட வேண்டாம். அதிகமாக போட்டிங்கன்னா எல்லாத்தையும் சேர்ந்து ஒட்டிடும், நம்மளுக்கு பீஸ் பீஸாக கிடைக்காது. அதனால் ஒரு 6-7 அந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்கள் பேனோட சைஸுக்கு தகுந்த மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு ஆயிடுச்சு. இனி திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு சைடு ஆயிடுச்சு. இனி நம்ம இது மாற்றிக்கலாம், பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதி உள்ளதுமே இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுமே ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையுமே பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இனி ஒரு பேன் வச்சு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்ச இஞ்சி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 4 பூண்டு வந்து சின்னதாக நறுக்கி அதையும் போட்டுக்கோங்க. இது நல்லா கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லு போனதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை ஸ்கொயர் ஷேப்பாக கட் பண்ணி வச்சது அதையும் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு பாதி கேப்சிகம் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கேப்சிகம் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஒரு கேப்சிகம் ஃபுல்லாகவே கூட போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வணக்கினதுக்கப்புறம் இதுக்கு மட்டும் தேவையானது மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சோஸ் ஊற்றும் போது அந்த சோஸ்லுமே உப்பு இருக்கும். அதனால் ஒரு வேளை நீங்கள் இங்கே அதிகமாக போட்டிங்கன்னா உப்பு ஜாஸ்தியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு கலருக்காக ஒரு 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் போடுறேன். நான் இங்கே காஷ்மீரி சில்லி தான் போட்டிருக்கேன். அப்புறமா வந்து 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் அதையும் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைங்க. 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவரில் 3 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அந்த மிக்ஸை வந்து இதுக்குள்ளார ஊற்றி அந்த பச்சை ஸ்மெல் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வேக வைங்க. அதுக்கப்புறமா வந்து 1 ஸ்பூன் வினிகர், கொஞ்சமாக சுகர், அந்த டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுறது. அப்புறமா வந்து அது கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் மூடி போட்டு குக் பண்ணுங்கள். இங்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட எக் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு.
இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வேணும்னா ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்கலாம், இல்லைன்னா மல்லித்தலை கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் தான் போட்டேன். நான் ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அப்போ நம்மளோட எக் மஞ்சூரியன் இங்கே ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.